ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ விட்டு போயிடலான்னு போகும்போது, ஆனால் எப்படியோ நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிச்சிடான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போனோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி பயந்தாப்புல நின்றுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இப்போ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. உனக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறான், எதுக்காக நீ திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்தா அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாமல், இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல விரும்பல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் உடனே இங்கேருந்து கிளம்பி போகிறேன், நீங்கள் நல்லபடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேகமாக காரில் இறங்கி மறுபடியும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா என்னாச்சு, எதுக்காக திரும்ப நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கேன், நீ எதுவும் கேட்காதவா, நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுமே வந்துகிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் அம்மாவும் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, என் பொண்ணுக்கு முக்கியமான வேலைன்னு சொன்னால் அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை என் வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா, நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் இல்லைம்மா எனக்கும் பசிக்கல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டு தரத்தரான ரூமுக்கு வந்து டக்குன்னு போட்டுட்டு, என்ன தைரியம் தான் நீ என்னை விட்டுட்டு போகலான்னு இருக்கலாம், உனக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி பயந்த மாதிரி அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா. சொல்லு, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா, உன் வயிற்றுல என் குழந்தைய சுமந்துக்கிட்டு என்னட்டிருந்து என் குழந்தைய நீ பிரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கியா, உனக்கு மட்டும் ஏதாவது ஆகி என் குழந்தை மட்டும் இல்லாமல் போணுச்சு, அவ்வளோதான், உன்னை நான் உயிரோடு இருக்க மாட்டேன், உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கவனிக்கிறான். பாவம் நம்ம ஹீரோயின் கையில் கன்னத்துலலாம் அடிபட்டுருக்கு. அதை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டே இவ காயத்துக்கு மருந்து போடுறான்னு சொன்னா அவனும் மருந்து போட வரானா. உடனே இவன் பார்த்துட்டு சரி சரி நீ ஒன்றும் போட வேண்டாம், நானே போட்டு வரேன் கொடு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் உட்காந்து அந்த காயத்துக்கெல்லாம் அப்படி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அப்படியே வந்தோன்னே நம்ம ஹீரோயின் டக்குன்னு எழுந்திரிச்சு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். நீ எங்கே போகிறா, நீ இன்னைக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமில்ல, இந்த தப்பு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட்டு உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவன் நம்ம ஹீரோயின் காதில் ஹியரிங்ஸை வச்சு அப்படியே குத்தி விட்றான். பார்த்தா நம்ம ஹீரோயின் காதுலேருந்து அப்படியே ரத்தம் வருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ அளவுக்கு ஒரு கொடூரமான ஆளை நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு வெறித்தனமாக என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவாக விட மாட்டேங்கிறான். என்னோட வேலையெல்லாம் இப்போ தான் கைக்கூடி வந்துக்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் நீ ஏதாவது பண்ணி ஏதாவது ஒன்று ஆணிச்சு அவ்வளோத்தான், உன்னே உங்கள் அம்மாவே நான் சும்மா விட மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறாளாம். அதோட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறான்ட்டே, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறா, என்னடா வளவிரிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் ஏற்கனவே வளவிரிச்சிட்டேன், அதாவது இந்த சின்சாங் கம்பெனி இந்த ஜூலி இவங்களும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு முதலாளியே நான் தான் தெரியாமல் அவ்வளோ பணத்தையும் கொட்டியிருக்காங்க, ஆனால் இதை ஒட்டி அவளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சுற்றிக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் இங்கே வந்து ப்ரெஸ் மீட்டிங் போயிட்டு இருக்குது. இதை ஜூலியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம கூ தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது உங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்களே அதை பற்றி அவன் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரிப்போர்ட்டர்லாம், நீங்கள் எதுக்காக நீங்கள் திடீர்னு ஜூலியை வந்து மேரேஜ் பண்ணிக்காமல் போனீங்க, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கும் அவளுக்கு தானே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாவம் கூக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. உடனே இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினு, எதுக்கு பழச போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அது முடிஞ்சிருச்சு, இப்போ ஜூலிக்கும் சானுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு ஆயிடுச்சுல, இப்போ ப்ராஜெக்டை பற்றி மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோவுமே அந்த ரிப்போர்ட்டர் ஹாலில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை அந்த நேரம் பார்த்து நம்ம கூவோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு போதும் இதுக்கு மேலே யாரும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் அப்படியே விளைவிறா. ஆனால் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம், அந்த ப்ராஜெக்ட் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என் பையனோட நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதோட ரூமுக்கு வந்தோடனே நம்ம கூவும் வரான். வந்துட்டு என்னம்மா நீ திடீர்னு வந்திருக்காண்டு, போதும் இதுக்கு மேலே நான் உன்ட்ட எதுவும் பேசறோம்ல, நான் தான் சொன்னல இவளை இங்கேருந்து அனுப்புண்டு, அப்போ ஏன்டா இவளை இன்னும் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கா, இவள் இங்கே இருந்தால் சரியாக வர, தேவையில்லாமல் நம்மளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்காக நம்ம நிறைய கடன் வாங்கியிருக்கோம், இந்த நேரத்தில் தேவையில்லாமல் அது இதுன்னு வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது இடையூறாக நம்மளோட ஷேர்ஸ் கம்மியான அவ்வளோ தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து பேசுகிறாங்களா. உனக்கும் சரி நீ இங்கேருந்து போஃபாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அதோட செறிஞ்சிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே கூவோட அம்மாவும் கூவை வந்து எச்சரிச்சிட்டு பேசாமல் இவன் ஃபேங்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி எறிஞ்சிட்டு வெளியே வந்தவங்க அப்போ தான் யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேங்கை வந்து கடத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜூலியுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஜூலி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களே, அவங்கள கொலை பண்ணதே வந்து இந்த கூவோட அம்மா தான் போல இருக்குது. அப்போ தான் அப்படியே நினச்சி பார்க்குறா. 2-3 பேர் வந்து நம்ம ஹீரோட அம்மாட்ட வந்து தப்பாக நடக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அவங்கள என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மேலேருந்து கீழே விழுந்துறாங்க. இது எல்லாத்தையும் சின்ன வயசாக இருக்கிற ஜூலியும் கூவுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
ஜூலி கத்தாமல் இருக்க கூ வந்து வாய முடியறான், நீ எதுவும் கத்தாதவா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரும்போது நம்ம ஹீரோ சின்ன வயசு ஹீரோ அவனு கேட்குறேன், எங்கள் அம்மா பார்த்தீங்களா ரொம்ப நேரம் காணோண்டு. ஆனால் ஜூலி எனக்கு தெரியல நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கூவும் ஜூலியும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. இதெல்லாம் நம்ம ஜூலி இப்போ யோசனை பண்ணி பார்க்குற, ஆண்டி நீங்கள் இன்னும் மாறவே இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஃபேங்கை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா, எது எப்படி அதையும் எனக்கு ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து கடத்திக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இவ வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அப்போ கூ வரானா உடனே ஜூலி வந்து அவனை அந்த பக்கம் போக விடாமல், கூ நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் வாங்கலேன் அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் இங்கே கடத்திட்டு வந்து வாயும் கையும் கட்டி போட்டுருக்காங்க. கூவோட அம்மாவும் வராங்க. வந்து பார்த்தவங்க, என்னடி உனக்கு சொன்னால் புரியாத, என் பிள்ளைய விட்டு விலகுன்னு சொன்னால் நீ என்னடா திரும்பவும் என் பிள்ளையோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு நிற்கிறேன்னு வந்து நிற்கிறா. நீ என்ன என் குடும்பத்துக்கு மகாராணி ஆயிடலான்னு நினைக்கிறியா? என் குடும்ப வாரிசை சுமந்துக்கிட்டு இருந்தாப்புல நான் உன்னை விட்டுடுவானா என்ன? உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்கள் காலுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கள இவ வயிற்றுல குழந்தை இருக்கான், இவளை சும்மா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட அம்மாவும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டின்னருக்கு வருவான்னு பார்த்தா ரொம்ப நேரம் வரலன்ட்டு நம்ம ஹீரோ சரிம்மா நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. உடனே அவனும் சரி நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே கூவோட அம்மாவும் அங்கே உள்ளவங்கள்ட்ட இவளை வந்து நாஸ்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடறாங்களா. அவங்களும் நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் காதில் வந்து ஹியரிங் மாட்டி விட்டான்ல, அதுதான் ஜிபிஎஸ் போல் இருக்குது. அதை வச்சு இவங்களும் நம்ம ஃப்ரெண்டு அங்கே கிளம்பி கரெக்டாக வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்க போனவங்களாம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் நம்ம ஹீரோ விடுவானா அங்கே உள்ளவங்களை அத்தனை பேரும் அடிச்சு நொறுக்கி கட்டி போட்டுட்டு அதோட நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து கட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டு, சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. சலுப்புன்னு கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு உன் பாவத்துக்கு என்னைய பழிக்கடை ஆக்க போறியா அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேலே பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுக அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து தூக்கிக்கிட்டு வரான். அப்படியே ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், இவளை இந்த நிலைமைக்கு ஆக்க சொன்னது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. நான் அவங்க அம்மா பார்த்துட்டு நீ வந்துட்டியா, அம்மா என்னாச்சு, ஏன் கால் நொண்டி வரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அது ஒன்றும் இல்லாமல் நான் ஆஃபீஸ் விட்டு வரும்போது நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவள் ஃப்ரெண்டா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் கண்டிப்பாக தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினை வந்து கேட்க மாட்டேங்கிறா. ஏன் என்னை போட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணுறா, என்னை விடவும் மாட்டேங்கிறா, வாழவும் விட மாட்டேங்கிறா, உன் ஆட்டத்துக்கு நான் தான் பழியா, என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள கிளாஸ் அப்படி உடச்சி கையில் கிழிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுறா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, நான் அவங்க கூட இப்படி சித்திரவதை பண்ணுறதுக்கு பதிலாக நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி நீ ஒன்றும் சாக்கலாம் வேண்டாம் வாழலாம், ஆனால் ஒரு வாரம் மட்டும் நீ என் கூட இரு, ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் நான் நினச்ச எல்லா பிளானும் நடந்துடும், அப்புறமா நீனும் உங்கள் அம்மாவும் இங்கேருந்து அப்ராடுக்கு போயிடலாம், உங்களை நல்லபடியே நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போனவங்கள வந்து பிடிச்சிட்டான் போல இருக்குது. பிடிச்சிட்டு அப்போ தான் அவங்க வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் நம்ம ஹீரோயின் பாடம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே அவனை திருப்பி பார்த்தோன்னா அவங்களாம் ஐயோ விட்டுட்டுங்க சார் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், அந்த மேடம் தான் சொன்னாங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னோன்னா என்ன தைரியம் தான் நீங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மேலேயே கையை வச்சுருப்பீங்க, அந்த கையும் வாயையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புல விழுந்து அந்த கையெல்லாம் நான் எடுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கத்தி எடுத்து அப்படி மிரட்டணுன்னா அந்த பயத்திலே ஒருத்தன் மயங்கி விழுந்துறான். அதோட நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான், இவங்களோட சாவுலாம் வந்து பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே கூச்சானோட அம்மா வந்து அவனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா அந்த பொண்ணை நாஸ்தி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்களும் இல்லை மேடம் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் கூவோட அம்மா தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்கேன் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே நம்ம கூவுமே கேட்டு அம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா, ஃபேங்கை எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வாயமுறா எல்லாம் உனக்காகத்தான், நீ தான் தேவையில்லாமல் ஜூலியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த ஃபேங்கோட இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் பிரச்சனை, இந்த ஃபேங்கு உன் வாழ்க்கையிலேருந்து போனால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்களா. அதோட கூவும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவுமே ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு உங்கள் 2 பேரும் பேசுகிறது கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ கூவும் சொல்கிறான், சாரி இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மான்னு இப்போ தான் தெரிய வந்துச்சு, ஏன்னா மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுகிறத நம்ம ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்படி பொறாம மூஞ்சில் தெரியுதா. நம்ம ஃப்ரெண்டுட்டே என்னடா ஒரு மாதிரி இருக்க, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இப்போம்லாம் நீ அவன் மேலே ரொம்பவே அக்கறைப்படுறீல, எதுக்குடா உன்னோட லவ்வை இன்னும் மறைச்சிக்கிட்டு இருக்கா, பேசாமல் அவள்கிட்ட வந்து உன் உண்மையை சொல்லு, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை வந்து அவளுக்கு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவனும் போகிறான்னா நம்ம ஹீரோ வந்து அதை கொடுக்குறான். நம்ம ஹீரோனா எனக்குலாம் வேண்டாம் நான் எதுவும் குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடனே
நம்ம ஹீரோ அதை குடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இதில் என்ன பாய்சன் எதுவும் கலந்துருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் கலந்துருக்கேன், நான் இன்னும் சேர்ந்து ஒன்றா செத்து போயிடலாம், அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு படுக்க நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் தலையை அப்படியே வருடி விட்டு அவனுமே அப்படியே படுத்துங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கனவு போல் இருக்குது. நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவை குத்துற மாதிரி இருக்குது. இவனும் பயந்துக்கிட்டு கண் முழிச்சு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கா கையை வச்சுக்கிட்டு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுமே கேட்குறான்னா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கனவுல ஏதோ கத்துன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பக்கத்தில் வந்தேன் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், என் கனவுல நீ வந்து என்னை கத்தி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு, ஆனால் உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, பேசாமல் நீ அதே மாதிரி பண்ணியிருக்கலாமா, எதுக்காக என்னை விட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டேன்னா. அதுக்கு நம்ம ஹீரோயின், என் உன்னையை கொலை பண்ணிவிட்டு நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போகிறது, அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல அப்படி மயக்கம் வந்துடுது. பார்த்தா அவனுக்கு ஹை ஃபீவர் போல் இருக்குது. நம்ம ஹீரோட அம்மா கூட ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ திடீர்னு நல்லா தானே இருந்தான் தம்பிக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னாச்சு இவருக்கு எதுக்கு திடீர்னு இவ்வளோ ஃபீவர், இப்போ நல்லா தானே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி கண்ணை கட்டுறானா அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறான், அது வந்து இவர் நல்லா தான் இருக்கான், இருந்தாலும் ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கிறனால இவன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படி மாதிரி பயந்துக்கிட்டே கேட்குறான். இவன் நல்லா தான் இருக்கான், ஓவர் நடிக்கிறான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோ, அடப்பாவி நீலாம் என் ஃப்ரெண்டாக அவர் பொய் கூட சொல்ல மாட்டேன்ட்டு. நம்ம ஹீரோயினா டென்ஷன் ஆகி அதானே பார்த்தேன் இவராது ஃபீவரில் வந்து சாகிற மூஞ்சப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவளும் டென்ஷன் ஆகி அங்கேருந்து போய்கிட்டு இருக்கலாம். பார்த்தா இப்போ தான் சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் மேலே லவ்வும் ரொமான்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வரா. அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா, நான் உன்ட்ட ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன், நீ அதை ஏற்றுக்கவே இல்லை, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேவா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறான். உன்னை இதை கேட்டு நம்ம ஹீரோயின் என்னது நம்ம 2 பேரும் மேரேஜ் ஆனால் உங்கள் அம்மா அப்படின்னு சொன்னா, அதை பற்றிலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எங்கள் அம்மா நான் சமாளிச்சிக்கிறேன், இதை பற்றி நம்ம அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களா. இந்த நியூஸை வந்து இந்த ஜூலியுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓ நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க போறியா, ஆனால் இந்த ஃபேங்கை தான் ஆண்டி வந்து நாஸ்தி பண்ணுறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணாங்களே, அதுலேருந்து இந்த ஃபேங் எப்படி தப்பிச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஜூலியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, ஏன்டா ஃபேங்கை வந்து காப்பாற்றினதே வந்து சாங்கு தான், நீங்கள் எதுக்கும் சாங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க, அவன் எப்பேற்பட்டவன்னு தெரியலன்னு சொன்னால். ஆனால் ஜூலி சொல்கிறான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அங்கேருந்து ஜூலியும் போகிறா. அதோட அந்த கூவோட அம்மா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா, அந்த ஃபங்க்ஷன் எனக்கு நடக்குது போல் இருக்குது, அதுக்காக எல்லாரும் ஜோடியாக வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் அவளும் வர, இங்கே கூவும் நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க. அப்போ கூவும் ஃபங்க்ஷனை செக் பண்ணுறதுக்காக ஹாலுக்கு போகணுன்னா நம்ம ஹீரோயின்ட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கான். என்னது நீ கூவை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கானா. இங்கே ஜூலி வந்து தனியாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது சாங்கு தான் வந்து நம்ம ஃபேங்கை வந்து காப்பாற்றினாங்கிற மாதிரி வீடியோ கிடச்சிருக்குது, இதை பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா ஜூலியும் அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஃபேங்கை கடத்த சொன்ன அவங்க ஆன்ட்டியோட வீடியோவும் கிடச்சிருக்குது. ஆனால் ஜூலி இந்த வீடியோ வந்து நான் சொன்னபடியே அங்கே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாலாம். சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ஒன்றா அப்படி பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சாக்காயிறாங்க. ஆனால் அவன் ஃப்ரெண்டும் சொல்கிறா, பற்றியா நான் தான் சொன்னேன்ல சாங்கை நம்பாதன்ட்டு அவனுக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஜூலிக்கே வந்து ஓ இப்போ என்னோட ஃபியான்சி சாங்கே நீ மயக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே தான் அவளுக்கு கோவம் வந்துக்கிட்டு இருக்குது. அதோடு இங்கே நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அம்மாவும் அந்த ப்ராஜெக்டை வந்து பெருமையாக சொல்லி அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. எங்கள் ப்ராஜெக்ட் சூப்பராக வந்துருக்குது அப்படி இப்படியும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தா அங்கே உள்ள ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஹீரோயினை கடத்த சொல்லியிருப்பாங்களா அவங்க அம்மா, அந்த வீடியோஸ் எல்லாமே அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்தோன்னே கூட அம்மாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற கஸ்டமர்லாம் என்னது இந்த பொம்பளை இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் கண்ணா பின்னாடி நம்ம கூட அம்மாவை பேச ஆரம்பிச்சோன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜூலியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவன் வேகமாக வந்துட்டு டக்குன்னு வந்து அந்த பிளக் வந்து உருவி விட்டுறான் அந்த வீடியோ ஓட விடாமல். ஆனால் கூவுமே போய் அவங்க அம்மா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ தான் இது எல்லாமே பண்ணியிருக்கானாக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படி கண் கலங்க அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து போலீஸும் வருது. மேடம் உங்கள்கிட்ட கொஞ்சம் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதாவது நீங்கள் வந்து பேங்கில் நிறைய போய் சொல்லி கடன் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக போட்டிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆமாம் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கூட அப்ரூவ்டே ஆகலை, இவங்க நிறைய லஞ்சம் கொடுத்து தான் இந்த போலியாக இந்த கட்டடத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான் அவங்க அம்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா பாவி நீனே எனக்கு எதிராக வரியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜூலி ஆமாம் அதுதானே உண்மை, நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ்டு வாங்காமல் லஞ்சம் கொடுத்து தானே இதெல்லாம் பண்ணீங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூலியும் நம்ம ஹீரோக்கு சேர்ந்துக்கிட்டு பேசணுன்னா அது கூட அம்மா சொல்கிறாங்க, ஜூலி நீ இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நீயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. போலீஸாக சரி சரி எதாக இருந்தாலும் அங்கே வந்து பேச
பேசுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவோட அம்மா கூவும் நம்ம ஹீரோயின் 3 பேருமே விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே ஜூலியும் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறான், என்ன உங்களுக்கு சாங் இப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுலன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, ஆனால் நினைக்காம எப்படி அந்த வீடியோ அங்கே ப்ளே ஆணுச்சு, நீ தானே பண்ணா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் உங்களுக்கு அது பிடிக்கலையா, ஏன் அவள் அங்கே அவமானப்பட்டது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கா என்ன, அவள் மேலே உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நீங்களாம் மாறாத ஆளுக்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அன்னைக்கு எங்கள் அம்மா மாடியிலேருந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாற்றி போட்டாங்க, ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க, நீனும் கூவும் பார்த்துருந்துமே நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்காகத்தான் உங்களெல்லாம் பழி வாங்கலான் இருந்தேன். இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தா ஜூலியோட அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுமே இந்த ப்ராஜெக்டில் பணம் போட்டிருப்பாங்க போல இருக்குது, இது ஜூலிக்கு தான் தெரியாது. இப்போ ஃப்ராடுன்னு தெரிஞ்சோன்னே உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம கம்பெனி நம்மளோட வீடு எல்லாத்தையுமே ஜப்தி பண்ணிட்டாங்க, நீ சீக்கிரம் வாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஜூலிக்குமே புரியுது, நம்மளே சேர்த்து பழி வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதை இதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். அதோட நேராக வந்து அவங்க ஆண்டியை பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு வரான். அவங்க ஆண்டியை பாவம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து, ஆண்டி உங்களை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன இந்த தண்டனை உங்களுக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க ஆண்டியே சொல்கிறாங்க, நான் எது கவலைப்படணும், இன்னும் கொஞ்ச நாள் பெயிலில் வெளியே வந்துடும், அப்புறம் நினச்சபடி நான் தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டில் பணம் போட்டிருக்கீங்களே, அந்த ப்ராஜெக்டோட ஓனரே நான் தான், அப்போ எப்படி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகு தான் அவங்க ஆண்டிக்கே வந்து எல்லாம் உண்மையே தெரிய வருது, இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி. உடனே இதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு அப்படி நெஞ்சு வலியே வந்துடுதா, பாவம் அப்படியே அவங்களும் மயங்கி விழுந்தவங்க அதோட அவங்களும் இறந்து போயிடறாங்க போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோவும் வெளியே வந்தோன்னா அவங்க ஹீரோட ஃப்ரெண்டும் கேட்குறான், நீ நினச்சப்படிலாம் நடந்துச்சு, ஆனால் என்ன நீ கூக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை, அதனால் அவன் ரிலீஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதோட இங்கே கூவுமே வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் கேட்குறான், ஃபேங்க என்னன்னா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஃபேங்கை வந்து ஏற்கனவே வந்து சாங் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. என்னது கூட்டிகிட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜூலியும் வந்துடான். ஆமாம், ஏன்னா ஃபேங் வந்து சாங்கோட ஆள் தான், அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்மளுக்கு எதிராக இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்ட்டு இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம். அவனை கூவால் அது நம்பவே முடியல, என்னது ஃபேங் எனக்கு துரோகம் பண்ணலான்ட்டு. அதுக்கு ஜூலியும் சொல்கிறான், இனிமையாக தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் பழி வாங்கலாம்னு சொல்லும்போது அவனை விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். ஆனால் அந்த ஜூலிக்கு ஆத்திரம் தாங்க முடியல, ஃபேங் எல்லாம் ஒன்னால தானே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறதுக்காக ஜூலி வந்தவ, உங்கள் பொண்ணை நீங்கள் நல்லா வளர்த்து வச்சுக்கிறீங்க, உங்கள் பொண்ணு என்னமெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, கூவை வளைச்சி போட்டா, இப்போ வந்து என்னோட ஃபியான்ஸை சாங்கை வளைச்சி போட்டா, அதுவும் இல்லாமல் இவ எப்பேற்பட்ட பொண்ணுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காட்டுறா. அதில் அங்கே 4-5 பேர் நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி வீடியோ பாருங்கள், உங்கள் பொண்ணு எந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாண்டு, உங்கள் பொண்ணு ரொம்ப தாராளமாக நடந்துக்கிறத வச்சு தான் உங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்துச்சு, நீங்கள் இன்றைக்கி பெரிய இடத்துல நல்லா இருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பாக சொல்லணும். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மா அப்படி மனசு உடஞ்சி போயிடறாங்க. இல்லை, என் பொண்ணு அப்படி பெற்றவ கிடையாது, நான் அந்த மாதிரி வளர்க்கலன்னு பாவம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஜூலியை சொல்கிறா, இப்படி ஒரு மோளை பெற்றதுக்கு நீங்களாம் தூக்குல தொங்கணும், நீங்கள் எப்படி தான் உயிரோடு இருக்கீங்களா, உங்களுக்குலாம் கேவலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக பேசுனா பாவம் அந்த அம்மாவுக்கு மனசே உடஞ்சி போய் அப்படி மயக்கமே வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு, நான் எல்லாத்தையும் பழி வாங்கிட்டேன், இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அதே மாதிரி நீனே நான் சொன்னபடி இங்கேருந்து போகலாம், நான் உனக்காக ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், நீனும் உங்கள் அம்மா இன்னைக்கு நைட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே அவன் அம்மாவை பாவம் இதெல்லாம் கேட்க அப்படி மனசு உடஞ்சி போய் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறாங்களா. அவளை ஜூலியும் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். அவளை நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறா. சரி, நாங்கள் இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம், என்னை நல்லபடியாக விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இனிமேல் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் எனக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா ஃபோனில் மெசேஜ் வருது, அவங்க அம்மா தான் அனுப்பியிருக்காங்க, நான் உன்னை எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ தப்பான பொண்ணுன்ட்டு உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்க என்னால் தாங்கவே முடியலம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா மேலேருந்து என்னமோ டொம்முன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் அப்படி திரும்பி பார்க்குறா, பார்த்தா அவங்க அம்மா தான் மேலேருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின், அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுனாலும் அப்படி பண்ணா, நான் என்னம்மா பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி பாவம் நம்ம ஹீரோயின் கதறி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படி நின்று பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த வரா. ஆனால் நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து, இதுதானா வேணும், இதுக்காகத்தானே இந்த ஆட்டம் போட்டா, பாரு ஒன்னால எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கத்துறாளா. பாவம் அந்த அதிர்ச்சியிலே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அபாசனம் ஆயிடுச்சு போல இருக்குது. ஆனால் பீல்டிங் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல நம்ம ஹீரோயினை கத்துல பாவம் அப்படி மயங்கி அப்படியே அவங்க அம்மா பக்கத்துலேயே விழுந்துரா. கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயின்
கண் முழிச்சு பார்க்குறா போல இருக்குது. அவள் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறான், நீ ஒரு வாரமாக கோமாவில் இருந்தால் அதனால உங்கள் அம்மாவோட இறுதி சடங்கு எல்லாத்தையும் நானே பார்த்துட்டேன், இந்த மாதிரி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயினா, என்னது மன்னிக்கிறதா, உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும், எங்கள் அம்மா எனக்கு திரும்ப கிடைப்பாங்களா, எங்கள் அம்மாக்காகத்தான் நான் இவ்வளவு நான் பண்ணேன், ஆனால் கடைசியில் எங்கள் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுட்டு பாவம் அவள் ரொம்ப கதறி அழுகிறாளா. நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துகிறேன், எதுக்கும் அழுகாத, அமைதியாக இரு, பொறுமையாருன்னு சொல்லணும்னா, நான் எதுக்காக வாழணும், நம்ம வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்குண்டு யாருமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ ஏன் வாழக்கூடாது, என்னை பழிவாங்கு, உங்கள் அம்மா இருந்ததுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைக்கிறீங்களா, அப்பா நீ என்னை பழிவாங்கிறதுக்காகவது உயிரோடு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரான். அதோட டாக்டரும் சொல்கிறான், டே உனக்கு தெரியுமா, போன கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், பாவம் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், அவனுக்கு இப்போ நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின்மே கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னது கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்டு அதோட என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் அன்னைக்கு நைட்டே வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்தவ பூவை பார்க்குறாளா. பார்த்தா அவனுமே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனை பார்க்கும்போதே இவளுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ எவ்வளோ இன்னசென்ட்டாக எவ்வளோ இருந்தால் இவன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் கொண்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோவுமே வரான். இருந்தாலுமே அவன் வந்து கவனிக்கல. அதோட அவன் வந்து ரூமில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். என்னது ஹீரோயினை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் காதில் போட்டிருந்தா இயரிங்ஸ், அதாவது ஜிபிஎஸ்ஸை தூக்கி போட்டுட்டு போயிருக்கா. ஆகா அப்போ என்னட்டு தப்பிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூவும் பார்க்குறான். பார்த்தா கூவும் காணும். அவட அவங்க 2 பேரையும் நம்ம ஹீரோ தேடுறான். கிட்டத்தட்ட 5 வருஷமா ஆகி நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் இங்கே காட்டுறாங்க. பார்த்தா கூவால் நடக்க முடியல. அவனும் நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் அவனால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல. அவன் அப்படி தடுமாறி கீழே விழுந்துறான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின், ஐயோ என்னாச்சு, நீங்கள் எதுக்காக எந்திரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பதறி அடிச்சு அவனை வந்து அப்படி தூக்கி விட வர. ஆனால் அவனை கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான் போல இருக்குது. இன்னுமே வந்து நம்ம ஹீரோயினை மன்னிக்கவே இல்லை. ஏன்னா இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை இந்த சூப்பை குடிங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அவனை டக்குன்னு தட்டி விட்டுறான். போதும், நீ இதுக்கு மேலே எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினா, நானும் இந்த 5 வருஷமாக உங்கள் மனசு மாறு, நீங்கள் என்னை மன்னிப்பீங்கன்ட்டு உங்களுக்காக நான் பண்ண பாவத்துக்கு பிராச்சியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் மனசு மாறவே இல்லை. பரவாயில்ல, நீங்கள் எப்போ என்னை மன்னிக்கிறீங்களோ அப்போ மன்னிச்சுக்கிறீங்க. ஆனால் உங்கள் கால் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது, நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நம்மளும் இந்த ஐஸ்லாண்ட்லேயே கிட்டத்தட்ட 5 வருஷமாக இருந்துட்டோம். அதனால் இனிமேல் நம்ம வேறு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். உனக்கும் சரி, அப்போனா என்னோட சொந்த ஊருக்கே நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப உங்கள் மறுபடியும் அந்த நாட்டுக்கே வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்தவ, சரிக்கோ நீங்கள் இங்கே இருங்க, நான் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்ஸி பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து போகிறா. பார்த்தாக்கூ வந்து அப்போ தான் கால் பண்ணுறான். அவள் தாத்தாவுக்கு கால் பண்ணி, தாத்தா நான் வந்து சேர்ந்துட்டேன், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னோன்னா அதோட மேனேஜர் வந்து கூவை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்குறா. பாவம் நம்ம ஹீரோயின் வந்து டாக்ஸி பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லாமையே அங்கேருந்து கிளம்பி போயிடான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கிறான்னு தேடிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான். நானும் எந்தெந்த ஊரோ தேடி பார்க்குறான், ஆனால் அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டு இன்னும் எத்தனை வருஷம் கூட தேடிக்கிட்டே இருக்கா, விடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனு இருக்கான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தா கூவை காணோம். என்னது கூவை காணும்னு சொல்லிட்டு அவளும் அங்கே எங்கன்னு தேடிக்கிட்டு வரும்போது டக்கு நம்ம ஹீரோ இடிச்சிடா. பார்த்தா நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் அப்படியே அதிர்ச்சியா, வாங்க நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை டச் பண்ணோன்னா அவ்வளோ டக்குன்னு கணத்தில் ஓங்கி அறிஞ்சிட்டு அங்கேருந்து ஓடுறா. ஆனால் நம்ம ஹீரோவா அப்படியே என்னை தொட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறானா. இதை பார்த்தா அவன் ஃப்ரெண்டு, என்னடா லூஸு, அவள் அடிச்ச அடியில் உனக்கு மரம் எதுவும் கலண்டுருச்சா என்ன, அவள் அடிச்சுட்டு ஓடுறா, நீ என்னடா அவள் என்னை டச் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, என்னடா உனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டை கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோவா, எது எப்படியோ ஆக மொத்தம் 5 வருஷம் கழிச்சு அவள் திரும்ப வந்துட்டால, இனிமே அவளை நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவளோட கூக்கு மெசேஜ் பண்ணுற. பார்த்தா அவர் ப்ளே பண்ணட்டாங்கிறான். அப்போ தான் அவன் யதார்த்தமாக கவனிக்கிறா. பார்த்தா டிவியில் நியூஸ் போய்கிட்டு இருக்குது. அப்போ தான் நியூஸை பார்க்குறா. பார்த்தா கூவோட தாத்தா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பேரை ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப இந்த நாட்டுக்கு வந்திருக்கான், இனிமேல் என் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அவன் தாத்தா வீட்டுக்கு அவன் போயிருக்கான்ட்டு. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவனும் அந்த வீட்டுக்கு வராளா. ஆனால் அங்கே பார்த்து நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு, என்ன பேபி உன்னை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, பார்த்தா ஆளே மாறிட்டா, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கா போல இருக்குது, நீ நேற்று அடிச்ச அடியிலே எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொமான்ஸாக பேசிக்கிட்டே பக்கத்தில் வரான். ஆனால் நம்ம ஹீரோயினா, உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, தயவுசெய்து என்னை விட்டு போயிடுது, என் பக்கத்தில் வரணும்னு நினைக்காத, ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இன்னும் பழைய ஃபேங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமாம்மா உன்னை பார்த்தாலே நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார் ரொமான்ஸ் மூடில் நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுக்க, நம்ம ஹீரோயினா பிடிச்சி நல்லா ஒரு ஓங்கி குத்துறா. அவ்வளோதான் அவனுக்கு கதி கலங்கிறது. அடி பாவி, என்னடி நீ இந்த அளவுக்கு போர்ஸாக
நடந்துக்கிறா. ஆமா நான் இன்னும் பழைய மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கூ வந்து நிக்கிறானா. உன கூவை பார்த்தா நம்ம ஹீரோ இவ என்னோட ஒய்ஃப் ஏதோ நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தெரியலாண்டு உனக்கு இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தா போல இருக்கு சேவை அப்படிங்கிற மாதிரி இவனும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துட்டு நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் போனீங்க, ஒருவேளை என்னை விட்டு போகணும்னு சொன்னால் என்கிட்ட சொல்லிகிட்டே போகலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அது கூவை எதுவுமே சொல்லாமல் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், உனக்கு எனக்கு என்ன இருக்குது, எந்த உரமும் இல்லை, நீனா வந்து எனக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தா நானும் அவனை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் நல்லபடியாக இருந்தால் சரிதான் சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவை கூவை பார்த்து சொல்கிறான், நீங்களா நன்றி கட்ட ஜென்மங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். அதோட இங்கே வந்தவன் இவ்வளோ நாளாக வந்து அந்த ஜூலி வீட்டில் தான் அவன் ஹீரோ இருந்திருப்பான் போல இருக்குது. ஆனால் பெட்டி பெடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஜூலியும் கேட்குறா, சாங் எங்கே போகிறீங்கன்ட்டு. இனிமேல் இங்கே இருக்கிற எனக்கு வேண்டிய அவசியமே இல்லை, இங்கேருந்து போகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்ட்டு. உடனே என்ன சாங் சொல்கிறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு. அதுக்கு அவனு சொல்கிறான், நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குறா, நீ என்னோட லவ்வரும் கிடையாது, நீ என்னோட ஒய்ஃபும் கிடையாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணவும் இல்லை, நான் வந்து இவ்வளோ நாள் எதுக்காக இங்கே இருந்தேன்டா, எப்போவாவது உனக்கு கூ வந்து கால் பண்ணுவான், அதை வச்சு நான் ஃபேங்கை எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு தான் உன் வீட்டில் இவ்வளோ தங்கிக்கிட்டு இருந்தேன், மற்றபடி உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களோட வாழணுங்கிறதுக்காக இல்லை, அது உனக்கு இவ்வளோ வருஷம் நல்லாவே புரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரியும், இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரான். நம்ம ஹீரோ அதோட ஹீரோயின் வீட்டு கதவை தட்டினோன்னு நம்ம ஹீரோயின் யார் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் அப்படி ஸ்டைலாக நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ நீ எதுக்கிட்ட இங்கே வந்தான்னு சொல்லிட்டு கதவை சத்த போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ மல்லு கட்டி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கானா. ஒன்று அங்கே உள்ள கிளாஸ் எடுத்து அவன் தலையில் ஒரு டப்புன்னு போட்டோன்னா பாவம் நம்ம ஹீரோக்கு அப்படி மயக்கமே வந்துடுது. அடி பாவி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா கையில் ரத்தான். அடி பாவி உன் புருஷனே கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே என்னது புருஷனா, நீ என் புருஷனா, என்ன உளறிக்கிட்டு இருக்கா, ஒழுங்க முடியாத வெளியே போயிரு, இல்லாட்டி அவ்வளோதான் உன்னை கொலை பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டுறா. அதுக்கு நம்ம ஹீரோவா உன்னை 5 வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன், எவ்வளோ ஆசையாக வந்தேன்னு தெரியுமா, நீ என்னோட இப்படி கூட நடந்துக்கிறியா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் பேபி இப்படி என்கிட்ட நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சாரும் ரொமான்ஸாக கிஸ் கொடுக்க பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோனை பிடிச்ச அவன் சட்டையை டேய் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, பழைய ஃபேங்க நினச்சிக்கிட்டு இருக்கியா, அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத, அவ்வளோதான் உன்னை உண்மையில கொண்டாலும் கொண்டுடுவேன்னு சொன்னா நீ இப்போலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது பேபி அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்து ரொமான்ஸ் பண்ணுற மூடிலே இருக்க நம்ம ஹீரோனா சல்ப்புன்னு கண்ணத்தில் ஓங்கி கொடுக்குறான். ஆனால் அவனா நீ என்னை டச் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஓங்கி கண்ணத்தில் கொடுக்கா. இப்படியே நல்லா சலுப்புன்ட்டு நல்லா 2-3 அறையை அரைஞ்சோன்னா ஆனால் நம்ம ஹீரோவை அடங்குற மாதிரி இல்லை. நீ என்ன தான் அரைஞ்சாலும் நீ அரைஞ்ச அரைக்கலாம் நான் பதிலாக உனக்கு கிஸ்ஸாக கொடுத்து நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம ஹீரோனா இதுக்கு மேலே நீ என் பக்கத்தில் வந்தேக்க அவ்வளோதான், இப்போவே நான் போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோன் எடுத்தோன்னா இவன் டக்குன்னு ஃபோன் அப்படியே வாங்கிட்டு சரி நீ ஒன்றும் யாருக்கும் கால் பண்ண வேண்டாம், நான் போகிறேன், உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் நீ என்னட்ட தான் வந்து சேரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் இனிமேல் உன்னை மிஸ் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். பார்த்தா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் கதவை திறக்கிறான். இவன் வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். என்னடா காலங்காத்தால நிற்கிறேன்டா, ஆமாம் உனக்காகத்தான் இந்த அப்படிங்கிற மாதிரி கேக்கெலாம் கொடுக்குறான். என்னது கேக்கா, நீ எதுக்காக எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்ட்டு, வேறு என்னமா பண்ணுறது, உன் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்துக்கிற நெய்பர்னா உனக்காக எதுவும் தரமாட்டானான்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் என்னது என் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன்ட்டு, ஆமாம் உனக்காக இந்த வீட்டை நான் பிடிச்சிருக்கேன், நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், உன் பக்கத்துலேயே தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்து வச்சுக்க, கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை குத்த போறியா, என்னை கொலை பண்ண போறியா, இருந்தால் நானே கத்தி தரேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி இவன் கத்தியை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினா டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து குத்துற மாதிரி போனோன்னே அவன் வலிக்குது அம்மா குத்திராத, ரொம்ப ஆசையாக இருக்கு அவங்களோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னா நம்ம ஹீரோயினா உன்னையெல்லாம் கொலை பண்ணுறதா நான் எப்போவே பண்ணியிருப்பேன், எனக்கு அதுக்கு அவசியமேல தேவையில்லாமல் என் பின்னாடி சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவா நிச்சயமாக நீ என்னட்ட தான் வந்து சேரணும், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாரா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே இந்த 5 வருஷத்தில் நம்ம ஹீரோ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டான் போல இருக்குது, நம்ம ஹீரோயினா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கதவை சத்திட்டு போயிடா. அதோட இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ மறுபடியும் ஜூலி வந்து கூவை பார்க்க வரா. உடனே என்னையும் பழி வாங்கின அந்த சாங்கையும் ஃபாங்கையும் சும்மா விடக்கூடாது, அவங்க 2 பேரையும் பழி வாங்கணுண்டா அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ ஏதோ ஐடியா போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி இங்கேருந்து நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு அவள் கிளம்பிக்கிட்டு இருக்காளா. அதோட அவள் டாக்ஸி பிடிச்சி அவள் ஊரை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினுக்காக மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பொக்கையோட வந்து நிற்கிறான். பார்த்தா வீட்டுக்கு கதவை திறக்கலன்னு சொல்லிட்டு சரி அவள் வராட்டி என்ன நம்ம கதவை வந்துட்டு உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக காலியாக இருக்குது. அப்போ தான் தெரியுது
நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்ட்டு அவ்வளோதான் அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். ஃபேங் நீ மறுபடியும் என்னை விட்டு போகலான்னு போறியா? நிச்சயமாக உன்னை விடமாட்டேன், உன்னை இந்த தடவை நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி வந்துகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் டாக்ஸில் வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா டிரைவர் வந்து வேற பாரில் போகிற மாதிரி இருக்குது. உடனே இவளுக்கு தப்பாக தோணுதுன்னு சொல்லிட்டு இவளும் அந்த டாக்ஸி டிரைவரை அடிச்சு போட்டு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே 2-3 பேர் நிற்கிறாங்க. உடனே நீங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே பார்த்தா கூவும் ஜூலியும் நிற்கிறாங்க. உடனே ஜூலி சொல்றா, நான் தான் உன்னை கடத்திக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை பார்த்துட்டு கூ இதெல்லாம் செய்கிறது நீங்கள் தானே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. அது கூவும் சொல்கிறான், என்னை விட்டுட்டு நீ ஓடலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காதுன்ட்டு. அதுக்கு ஜூலின்னு சொல்கிறா, ஆமாம்மா நீ பண்ண பாவத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் உன்னை இங்கேருந்து அனுப்புவானா என்ன? அதுவும் இல்லாமல் உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்கள் அம்மா இறந்து போனாங்களே அது எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமா? என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லி காட்டணும்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் அடிப்பாவி எதுக்குடி எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரிலாம் பேசுனா, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளை அடிக்க அதுக்கு ஜூலியா வேற நான் உன்னை என்னட்டு கூவையும் பிரிச்ச சாங்கையும் பிரிக்க பார்த்தா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவானா என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. அப்போதான் கூக்கு தெரியுது அவங்க அம்மா இறந்து போனது ஜூலியால தண்டு. உடனே அவனுமே அதிர்ச்சியாகி ஜூலி இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு மாதிரி கேட்குறா. அது ஜூலி ஆமாம் இவங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் பாவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் ஜூலிக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஏன்டி இந்த மாதிரி பண்ணான்னு நம்ம ஹீரோயினை கேட்க அவளால் நம்ம ஹீரோயினை வந்து இதுக்கு மேலே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்த போகிற நேரத்தில் பார்த்தா கூ வந்துடுறனா. பார்த்தா கூ முதுகுலாம் அந்த கத்தி குத்து விழுந்துருது. உடனே ஜூலியை பார்த்துட்டு கூ இன்னுமா நீங்கள் வந்து இவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு கூவ சொல்கிறான், இவளுக்கு தண்டனை நான் கொடுத்துக்கிறேன், இருந்தாலும் நீ பண்ண பார்த்துக்கு உனக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள ஆள்கிட்ட சொல்கிறான், ஜூலியை எடுத்துக்கிட்டு போய் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போடுங்க, இவளை உண்மையிலே மென்டல் ஆக்குங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்டால் ஜூலியும் சிரிக்கிறா. அட பாவி கடைசியில் நீ என்னையே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியா, நான் உனக்கு என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கத்த பார்த்தா ஜூலி அங்கேருந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. கூ இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இந்த அளவுக்கு மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறோம். ஆனால் விட மாட்டாங்க நாங்கள். அதுக்கும் சொல்கிறோம், ஆமாம் என்னால் உன்னை இனிமேல் போக விட முடியாது, 5 வருஷமாக எனக்கு வந்து உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, உன்னை நான் வெறுக்க தான் செஞ்சேன், ஆனால் என்ன பண்ணுறது நீ என்னை விட்டு போன பிறகு தான் உன்னோட அருமையே புரியுது, நீ என்னை ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டியா, உன்னோட வாய்ஸு உன்னோட சேவை எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு, அதனால இனிமேல் நான் வந்து உன்னை என்றைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன், வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அது கூவா ஆமாம் இனிமேல் நான் உன்னை விட்டு போகிறதா இல்லை, இனிமேல் நீ தான் வேணும், வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறா. நம்ம ஹீரோயினை விடுங்க நான் இனிமேல் வரமாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் கழுத்தில் அடித்தோன்னே நம்ம ஹீரோயினை அப்படி மயக்கப்பட்டு விழுந்துறான். உனக்கு கூவோ சொல்கிறான், இனிமேல் என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ கால் எடுத்தோன்னே நம்ம கூசுறான், உன்னோட அருமை மனைவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீல அவள் என்னோட தான் இருக்கா, அவள் இனிமேல் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடான். வந்துட்டு நீ என்ன தைரியம் தான் நீ ஃபேங் மேலே கை வைப்பா, உனக்கு யார் அந்த தைரியம் கொடுத்தது, பாவன் தான் உன்னை உயிரோட விட்டுக்கிட்டு இருக்கான், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறான். பாவம் நம்ம ஹீரோயினை கையை கட்டி போட்டு அப்படியே மயக்கத்தில் கிடக்குறா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி பதறிறான், ஐயோ ஃபேங் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அவன் நம்ம ஹீரோயின் அப்படி எழுப்பிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே நல்லா இருக்கீல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எதுக்காக என்னை தேடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், நான் கண்டிப்பாக நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதுங்க 2 பேரும் உட்காந்து காதல் வசனங்களை சொட்ட சொட்ட பேச இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தக்கு சும்மா இருப்பானா. அப்போ அவனை கடுப்பாத்தானே ஆகும், அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் வெறியோட இவங்க 2 பேரும் பேசுகிறத. பத்தாததுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி கிஸ் கொடுக்க அவ்வளோதான் நம்ம கூக்கு அப்படி பொங்கி எழுந்திரிச்சிட்டான். அவ்வளோதான் ஆட்களை விட்டு நம்ம ஹீரோவை அடிக்க சொல்ல அவங்கெல்லாம் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்சளவு அவங்களோட சண்டை போடுறான். இருந்தாலுமே பார்த்தா கடைசியில் ஒருத்த வந்து ஒரு இரும்பு கம்பியை வச்சு நம்ம ஹீரோ தலையில் அடித்தோன்னே பாவம் நம்ம ஹீரோவுக்கு அப்படி மயக்கமே வந்து கீழே விழுந்துறான். இதை பார்த்தோன்னே கூ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பயந்துரா, ஐயோ என்னாச்சு சாங் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தலையிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தா அவனுக்கு மூச்சியே இல்லை. இவரும் அப்படி பயந்துக்கிட்டே அப்படி மூக்கை தொட்டு பார்க்குறா. பார்த்தா மூச்சு இல்லை. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் கதறி அழுகிறா. கூ நீ இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னோட அப்பாவித்தனம் உன்னோட இன்னசென்ட் இதெல்லாம் பார்த்து தான் உனக்கு 5 வருஷமாக இவ்வளோ சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால் நீ பாதிக்கப்பட்டுட்டான்ட, ஆனால் நீ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆளாக மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொன்னால் அவனும் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், நல்லவனாக இருந்த என்ன இந்த அளவுக்கு நீங்கள் தான் மாற்றுறீங்கன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் நிச்சயமாக உனக்கு கிடைக்கவே மாட்டேன், நீ என்ன நான் வேணும்னு சொல்லிட்டு தானே இந்த அளவுக்கு பண்ணா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தோல் அப்படி தூக்கிக்கிட்டு அவளும்
அவளும் நடந்து போகிறா. உடனே கூவும் கத்துறான். ஃபேங் என்ன பண்ணுறா நெல்லு நெல்லு நெல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுமே அந்த மலையிலேருந்து ஒன்றா குதிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கூவுமே அப்படி கத்துறான் ஃபேங் அப்படிங்கிற மாதிரி. இப்படி கிட்டத்தட்ட 3 வருஷம் போய் அப்புறம் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்து ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து 2-3 பெண்கள், மேடம் நீங்கள் தானே டீன், நீங்கள் தானே அந்த புக் எழுதுனீங்க, மேடம் மேடம் உங்கள் ஸ்டோரினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் இந்த கதையை படிச்சுட்டு இன்னுமே எனக்கு அந்த கதையெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் இன்னுமே எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அந்த கதையை நினைக்கும் போதுனா. அந்த ஹீரோ என்னான்னா உண்மையிலே அவன் இறந்து போயிட்டானா, அதுக்கப்புறம் அந்த கூ என்னான்னா அவனுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையா மேடம், ப்ளீஸ் சொல்லுங்களேன் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பெண்களும் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு மெயில் அனுப்புங்க, அதில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வராங்க, நான் இப்போ கிளம்புறேன், உங்களுக்கு மெயிலில் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறேன். ஆனால் அந்த பெண்களும் ஓகே மேடம் இந்த கதைக்கு கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள், எனக்கு தெரியாமல் ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதோட நம்ம ஹீரோயின் வெளியே வர பார்த்தா நம்ம ஹீரோ தான் பைக்லேருந்து வந்து ஸ்டைலாக வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னது நீ அதுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னை நிறைய ஃபேன்ஸ் பார்த்தாங்க. அதில் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி அதுதான், ஹீரோ என்னானா உண்மையிலே இறந்து போயிட்டானா, அந்த கூ என்னானான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ நீ என்ன பதில் சொன்னா அப்படின்னு கேட்குறான். நானும் அதை தான் சொன்னேன், எனக்கும் அவன் ஹீரோ இறந்து போல நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியா, சரி சரி ரொம்ப கவலைப்பட்டதெல்லாம் போதும், இப்போ நம்ம போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பைக்கில் வச்சு ஜாலியாக கூட்டிகிட்டு போகிறோம். இதோட இந்த ஸ்டோரியும் முடியுதுங்க. கடைசியில் இதுங்க ரெண்டும் பொழைச்சி சந்தோஷமாக வாழுதுங்க. ஆனால் கூ என்னன்னு தான் தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.